அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அனன்யாவும் ரஞ்சனும் ரேஷ்மா சொன்ன இடத்துக்கு போக, அட அனன்யா, நீ ரஞ்சனையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா? ரொம்ப நல்லதாக போச்சு. ரேஷ்மா, நீ பணத்தை கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் டேடி இவ இப்படி பறக்கிறா? இவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பலாமா இல்லை பரலோகத்துக்கே அனுப்பலாமா? ரேஷ்மா, நீ என்ன பேசுகிற? ஏன் அனன்யா, நான் சொன்னது சரியாக காதில் வேலையா? உனக்கு பணத்தை கொடுத்து அனுப்பலாமா இல்லை பரலோகத்துக்கு அனுப்பலாமான்னு என் டாடி கிட்ட கேட்டேன். நீ என்ன சொல்கிற? ஏண்டி லூஸு, நீயும் இவனும் ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரி தான் நான் ஏற்பாடே பண்ண போகிறேன். உன் கதையை முடிச்சுட்டு அடுத்ததாக இவனை தேடி போகலான்னு பார்த்தேன். நல்ல வேலையாக எனக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காம நீயே இவனை கூட்டிக்கிட்டு வந்துட்ட. இப்போது நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? நல்ல பிள்ளைங்களா இந்த மலையிலேருந்து குதிச்சிடுங்க. அப்படி இல்லை, என் டேடிக்கிட்ட இருக்கிற துப்பாக்கி உங்கள் 2 பேரையும் சுட்டு கொன்னுடும். ரேஷ்மா, நீ பண்ணுறது நியாயமே இல்லை. எங்கள் 2 பேரையும் கொல்கிற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நியாயமாக பார்த்தா ரஞ்சன் தான் உன்னை கொல்லணும். ஆனால் நீ அவனை கொல்ல இப்படி அலையிற. இங்கே பாரு, இந்த தேவையில்லாத கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். இவன் மட்டும் அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வராமல் இருந்திருந்தா அந்த டாக்குமெண்ட் வச்சு மிரட்டி ஈஸியாக நான் தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் 2 பேரோட கதையையும் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போனதாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் ஊரை விட்டு ஓடி போனதாக நினச்சி உன்னோட பாச புருஷன் இருக்கான்ல, அவன் தினம் அவமானத்தில் சாக போகிறான். இதுதான் உங்கள் 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் நான் கொடுக்க போகிற தண்டனை. வேணா ரேஷ்மா, அவசரப்பட்டு எந்த தப்பும் பண்ணிடாத. டேடி, இவ விட்டால் பேசிக்கிட்டே போவா. சுட்டு தள்ளிட்டு வாங்க டேடி. ஜெய் அவங்கள ஷூட் பண்ணாமல் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்கள நெருங்கி போக, ரேஷ்மாவும் ஜெய்யும் முன்னாடி போக, அனன்யாவும் ரஞ்சனும் பயந்தபடியே பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அதே தான், இன்னும் ஒரு 20 அடி வச்சிங்கன்னா பள்ளத்தில் போய் விழுந்துடுவீங்க. அப்படியே போங்க பார்ப்போம். வேணாம் ரேஷ்மா, எந்த தப்பும் பண்ணிடாத. அனன்யா சொல்லிக்கிட்டே போக, வினாடிக்கும் குறைவான நேரத்தில் பின்னாடி வந்த தேவா ஜெய்கிட்டேருந்து துப்பாக்கியை தட்டி பறித்தான். பார்த்து டேடி. ரேஷ்மாவும் ஜெய்யும் சுதாரிக்கிறதுக்குள்ளே துப்பாக்கி தேவா கைக்கு போயிடுச்சு. டேடின்னு கத்திக்கிட்டே ரேஷ்மா ஓடி வர்றதுக்குள்ளே துப்பாக்கி தேவா கைக்கு வந்துருச்சு. என்ன அப்பாவும் பொண்ணும் போட்டுத்தலை இப்படி அலையிறீங்க? அனன்யா, ரஞ்சன், நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. 2 பேரும் வேகமாக தேவா பின்னாடி ஓடி வந்துட்டாங்க. இப்போ சொல்லு, உனக்கு இவங்கள போட்டு தள்ளணும், இவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னு நான் அவமானத்தில் சாகணும், அவ்வளவு தானே? வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? தேவா, அடைச்சி வாயை மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. நீ மோசமானவன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு மோசமானவன்னு சத்தியமாக நான் நினைக்கல. உங்கள் அப்பா எங்களை ஏமாத்தினாரு, பதிலுக்கு நானும் உங்களை ஏமாத்தினேன். அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஊரை விட்டு ஊர் வந்து என் பொண்டாட்டியே கொலை பண்ண பார்ப்பியா? ஏயா, அதுதான் சின்ன பொண்ணு, அதுக்கு அறிவில்லை. உனக்குமா அறிவில்லை? கொலை பண்ணிவிட்டு அப்படியே ஈஸியாக தப்பிச்சிட முடியுமா? எப்படி காலம் முழுக்க நீயும் உன் பொண்ணும் கோர்ட்டு கேஸ்னு அலைய போகிறீங்களா? ஆக்சுவலாக நீ எங்கள் அப்பாவை ஏமாத்தினதுக்கே உன்னை ஃபோர்ஜரி கேஸில் உள்ள தூக்கி வச்சுருக்கணும். போனா போகுது வயசானவன்னு பார்த்தா நீ கொலை பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. உன்னையெல்லாம் என்ன பண்ணுறது? தேவா பேசிக்கிட்டே இருக்கும்போது
வினாடிக்கும் குறைவான நேரத்தில் ரேஷ்மாவும் ஜெய்யும் தேவா மேலே பாய அதை எதிர்பார்த்தவன் போல் தேவா, அனன்யா, ரஞ்சன் 2 பேரையும் தள்ளிக்கிட்டு நகர ஐயோன்னு கத்திக்கிட்டே 2 பேரும் போய் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்தாங்க. சடசடன்னு உருண்டு போனவங்க ஒரு மரக்கிளையை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் தொங்க தேவா மேலே இருந்து எட்டி பார்த்தான். ஐயோ, யாராவது எங்களை காப்பாற்றுங்களேன், தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்களேன். தேவா சார் தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்க சார். ஜெய் கீழே இருந்து கத்த தேவா அமைதியாக அவங்கள எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க. அனன்யா தேவாவை பிடிச்சி உழுக்க, அதுக்கு எதுக்குடி என்ன பிடிச்சி இப்படி உழுக்கிற? நீ உழுக்கிற வேகத்தில் என்ன தள்ளி விட்டுருவ போல இருக்கு. ப்ளீஸுங்க, ஏதாவது பண்ணுங்க, பாவம். ஆமாம் சார், பாவம், எப்படியாவது காப்பாற்றுங்க சார். ரஞ்சனும் சொல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்க, அவங்கள காப்பாற்ற சொல்கிறீங்க. உங்களை என்ன சொல்கிறது? அதுக்காக கண்ணெதிரில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள அப்படியே விட்டுட்டு போக சொல்கிறீங்களா? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க தேவா. ஆமாம் சார், எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும். ரஞ்சனும் திரும்ப சொல்ல, 2 பேரும் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க. என் பொண்டாட்டி இவ்வளோ தூரம் ஆசைப்படுறா, அதுக்காக அவங்கள காப்பாற்றலாம். ரஞ்சன், என்னோடய காரில் கயிறு இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வாங்க. ரஞ்சன் வேகமாக கயிறு எடுக்க ஓட புதன், வியாழன், வெள்ளி, சனி. என்ன தேவை கவுண்ட் பண்ணுறீங்க? சும்மா என்கிட்ட சண்டை போடுற மாதிரி ட்ராமா பண்ணடின்னு உங்ககிட்ட சொன்னால், நீ உண்மையாகவே சண்டை போட்ட மாதிரி 4 நாளாக என் பக்கத்துலேயே வரல. இந்த 4 நாளைக்கு சேர்த்து எனக்கு 4 முத்தம் கொடுத்தா நான் அவங்கள காப்பாற்றுறேன். தேவா, எந்த நேரத்தில் என்ன பேசுகிறீங்க? ஏய், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். எனக்கு 4 முத்தம் கொடுத்தா அவங்கள காப்பாற்றுவேன், இல்லையா நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். தேவா, விளையாடாதீங்க. நான் விளையாடல, சீரியஸாக சொல்கிறேன். ஜெய் அங்கிள் பாருங்க, உங்களை காப்பாற்ற வழி சொன்னால் இவ அதை செய்ய மாட்றா. அம்மா, எதையும் மனசில் வச்சுக்காம தேவா சொல்கிறது செய்யுமா, எப்படியாவது எங்களை காப்பாற்றுமா. கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. செத்து போன எங்கள் தாத்தா பாட்டி எல்லாரும் என் கண்ணு முன்னாடி வந்து போகிறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுமா. டாடி, ஏன் இப்படி பிச்சைக்காரன் மாதிரி கத்துறீங்க? ஏய், நீ வாயை மூடு. ஆரம்பத்துலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். உன் பேச்சை கேட்காதன்னு என் பொண்டாட்டி 1000 தடவை சொன்னா. அவள் பேச்சை கேட்காம நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நானும் கூட சேர்ந்து ஆடினேன். அதுக்கு என்னை எங்கே வந்து தொங்க விட்டுருக்க பார்த்தியா? கடைசியாக என் பொண்டாட்டி முகத்தை கூட பார்க்காம நான் செத்து போயிடுவோம் போல இருக்கே. டாடி, நீங்கள் மட்டும் துப்பாக்கியை மிஸ் பண்ணாமல் இருந்தா நமக்கு ஏன் இந்த நிலமை? அடைச்சி வாயை மூடு. அது ஒன்றும் ஒரிஜினல் துப்பாக்கி இல்லை, டூப்ளிகேட்டா? ஆமாம். அப்போது நீங்கள் டம்மியா? இந்த உருட்டல் மிரட்டல்லாம் சும்மா டம்மியாக தானா? ஏய் ரேஷ்மா, வாயை மூடு. நான் இருக்கிற ஆத்திரத்தில் பொண்ணுன்னு கூட பார்க்காம எட்டி உதச்சி பள்ளத்தில் தள்ளிடுவேன். மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு. நானே இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்களோ இல்லையோன்னு தெரியாமல் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கேன். நீ வேற எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. விடுங்க டேடி, அனன்யாவும் ரஞ்சனும் நம்மளை காப்பாற்றலைன்னாலும் தேவா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். யார்? அவன். ரஞ்சனும் அனன்யாவுமாவது பாவப்பட்டு நம்மளை காப்பாற்றுவாங்க. தேவா நம்மளை பள்ளத்தில் தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். இன்னமும் அவனை நம்பிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. தேவா சார், கையை பிடிக்க முடியல சார், எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க சார். பிச்சைக்கார மாதிரி இப்படி கெஞ்சாதீங்க டேடி. அந்த அனன்யா கிட்ட இப்படி கெஞ்சுறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது.
உயிர் ஊசலாடுது உயிர் ஊசலாடுதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. உயிர் போகிற நிலமையில 2 பேரும் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போவும் உனக்கு கொழுப்பு அடங்க மாட்டேங்குது. உன்னை சொல்லி தப்பில்லை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். மேலே போய் உனக்கு வச்சுக்கிறேன். தேவா சார், கையை பிடிக்க முடியல சார், சீக்கிரம் எங்களை காப்பாற்றுங்க சார். ரஞ்சன் கயிறோடு வேகமாய் ஓடி வந்து கொண்டிருந்தான். என்ன அனன்யா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அவங்கள காப்பாற்றுறதும் அப்படியே விட்டுட்டு போகிறதும் இனிமேல் உன் கையில் தான் இருக்குது. அனன்யா அமைதியாக இருக்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். தேவா திரும்பி நடக்க. ஐயோ தேவா, இருங்க. அப்போ நான் சொன்னதை செய். கையை கொடுங்க. கையில் இல்லைம்மா, இங்கே. 1 2 3 4 2 கண்ணத்தையும் காமிச்சவன் உதட்ட காமிச்சேன். ஏன்டா இப்படி பண்ணுற? என்னது டாவா? சரி, ஓகே, பொண்டாட்டியாக போயிட்ட. கொடுக்குறியா போகவா? இருங்க, கொடுக்குறேன். அப்போ கொடு. 2 கண்ணத்திலும் முத்தமிட்டவள் உதட்டிலும் கொடுக்க, அதற்குள் ரஞ்சன் கயிறோடு ஓடி வந்தான். இந்தாங்க சார். அவசரமாய் அனன்யாவை விட்டு பிரிந்தவன் கயிறை தூக்கி உள்ளே போட, ஜெய் அங்கிள், இந்த கயிறை நீங்களும் ரேஷ்மாவும் கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. 2 பேருமே தாவி கயிறை பிடிக்க, ரேஷ்மா முதல்ல நான் மேலே போகிறேன், நீ அப்புறம் வா. இல்லை டேடி, முதல்ல நான் மேலே போகிறேன், நீங்கள் அப்புறம் வாங்க. என்னால் கையை பிடிக்க முடியல, நான் முதல்ல போகிறேன். டேடி, நீங்கள் வாழ்ந்து முடித்தவர், நான் வாழ வேண்டியவர், நான் தான் முதல்ல போகணும். என்னது, வாழ்ந்து முடிச்சிட்டேனா? உன்னை கொண்டுடுவேன். எனக்கு 46 வயசு தான் ஆகுது. இன்னும் நான் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. யாராவது ஒருத்தவங்க முதல்ல மேலே வாங்க. சரி, நீயே போய் தொலை. ஜெய் ரேஷ்மாவுக்கு வழிவிட, முதல்ல ரேஷ்மா கயிறை பிடிச்சிக்கிட்டா. அவளுக்கு பின்னாடியே ஜெய்யையும் கயிறை பிடிக்க 2 பேரையும் 3 பேரும் சேர்ந்து வெளியில் எடுத்தாங்க. வெளியில் இழுக்கும்போது தேவா வேணும்னே கயிறை ஆட்டி ஆட்டி விட, ரேஷ்மாவும் ஜெய்யும் போய் சுவத்தில் போய் தொம்முன்னு மோத. ஐயோ பாவங்க, நீ அமைதியாக இரு, எனக்கு தெரியும். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்புல எல்லாம் சிராய் போட, ரத்த காயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட பைத்தியக்காரங்க ரேஞ்சுக்கு 2 பேரும் மேலே வந்து விழுந்தாங்க. ரஞ்சன் உடனடியாக தேவா கார்லேருந்து எடுத்துக்கிட்டு வந்த தண்ணி பாட்டிலை எடுத்து ஜெய்கிட்ட கொடுக்க, கண்ணீரோடு அவனை பார்த்துக்கிட்டே அந்த தண்ணியை வாங்கி கடகடன்னு குடித்தாரு ஜெய்.